பூமியிலே வாழும் வரை இரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல இரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உண்மை தெரியும் நாளும் வருமோ? என்ன மனுஷன் எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தினவ துளசி. அவளை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தும் இப்படி பார்க்காத மாதிரி வந்துட்டேனே. அட்லீஸ்ட் எப்படி இருக்க துளசின்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம். அதை கூட கேட்க முடியாத மகா பாவி ஆயிட்டேனே. துளசி கிட்ட இப்படி எல்லாம் நடப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? நம்ம பிள்ளைய நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். இதுல அடுத்தவங்களை திட்டு என்ன ஆக போகுது? இந்த ஜென்மத்துல இதெல்லாம் திருந்தாது. இந்த மாதிரி எல்லாம் நான் துளசி கிட்ட பேசினேன்னு சிவகாமிக்கு தெரிஞ்சா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவா. என்ன மன்னிச்சிரு சிவகாமி. எனக்கு தெரியும் விஸ்வாவையும் துளசியும் பிரிச்சா உன்னால அது தாங்கிக்க முடியாது. ஆனா என்ன பண்றது? விஸ்வா துளசியோட சந்தோஷத்தை விட எனக்கு உன் உயிர் தான் முக்கியம் சிவகாமி. அது மட்டும் இல்ல சிவகாமி, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக துளசியை ஒரு தடவை இல்ல 1000 தடவை திட்ட சொன்னாலும் நான் திட்டுவேன். அதுக்காக துளசி என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அது கவலை இல்லை. எனக்கு நீதான் முக்கியம் சிவகாமி. என்ன சத்யவதி, டிஃபன் ரெடியா? இதோ தாளிச்சு இறக்கிட்டா முடிஞ்சிருமா? சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணு, அப்புறம் அவர் கத்த ஆரம்பிச்சிருவாரு. என்ன சித்தி, பசி வந்துருச்சா? இதோ இப்ப ரெடி ஆயிடும். ஐயோ பைரவி, எனக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் அத பத்தி உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். சித்தி, கிச்சன்ல வந்து கேக்குற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ராஜராஜன் துளசிக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம வந்துட்டானாமே. அத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் உங்ககிட்ட அத பத்தி கேட்கலாமேன்னு வந்தேன். ஆமா சித்தி, எனக்கே அவர் பேசினதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன என்ன போக போக அந்த துளசி என்னெல்லாம் அசிங்கப்பட போறான்னு பாருங்க. எங்க பைரவி அம்மா கிட்ட முறைச்சா அவ இருக்கிற தடம் தெரியாம அழிச்சிருவாங்க இல்லம்மா? ராஜராஜ மனசுல இருந்து அந்த சிவகாமி குடும்பத்தோட நினைப்ப அடியோட அழிச்சிடணும் பைரவி. எப்படியோ ராஜராஜனுக்கு சிவகாமியோட பைத்தியம் இல்லாம இருந்தா போதும். ஐயாக்கு சிவகாமி மேல இருக்கிற பைத்தியத்தை விட விஸ்வா தம்பிக்கு துளசி மேல இருக்கிற பைத்தியத்தை முதல்ல மாத்தணும். அதுதான் ரொம்ப டேஞ்சர்மா. ஆமா, சரியா சொன்ன சத்யவதி. நானும் அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த விஸ்வாவை அடியோட மாத்திடணும். ஆமாமா, அந்த துளசி மேல இருக்கிற ஆசையில தம்பி உங்க பேச்ச மீறி எதுவுமே செய்யக்கூடாது. அப்பாவுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி விஸ்வாவும் துளசி பக்கம் திரும்பி பார்க்காத அளவுக்கு ஏதாவது பண்ணணும். அதான் விஸ்வா சத்தியம் பண்ணிருக்கான்ல பைரவி. அதெல்லாம் பத்தாது சித்தி. நல்ல நங்கூரம் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணியே ஆகணும். பண்றேன்.
எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க நீங்க. அதெல்லாம் எப்படி மாமா மறந்தீங்க? சிவகாமி, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிவகாமி, நியாயமா துளசி உன் அண்ணன் வீட்டுல தான் வளர்ந்துருக்கணும். அடவோட பிரிச்சு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டோம். உன் அண்ணன் சொன்னதை நினைச்சு துளசி மனசு உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது போய் பாரு சிவகாமி. எனக்கு அதெல்லாம் பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. என்னங்க இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்ட. என்னதான் இருந்தாலும் சிவகாமி, துளசி அழுவுறத பார்த்தா அதுக்கு என்னதான் பண்றது நீயே சொல்லு. எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையாங்க? அன்னைக்கு மட்டும் நாம துளசி அன்னிக்கிட்ட இருந்து பிரிக்கலனா, உண்மை தெரிஞ்சு அன்னி தவறான முடிவெடுத்து ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா அண்ணனோட நிலைமை என்னவாயிருக்கும்? நீ அவங்கள பத்தி நல்ல விதமா தான் யோசிக்கிற. ஆனா அவங்க துளசி விஷயத்துல மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலுங்க. நீங்க சொல்ற மாதிரி நாம மட்டும் துளசியை பிரிக்கலனா, தம் பக்கத்துல ஒரு பொம்பளை குழந்தைய பார்த்துட்டு கண்டிப்பா எங்க அண்ணி தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க. சிவகாமி, நீ சொல்றது என் புத்திக்கு புரியுது. ஆனா என் மனசுக்கு துளசி அழுகுறத பார்த்தா என்னால தாங்க முடியல. நான் என்னதான் பண்ணட்டும் நீயே சொல்லு. என்ன சிவகாமி, ஏன் அமைதியாயிட்ட? நம்ம பொண்ணு படுற வேதனைக்கு நம்ம என்ன மருந்து போட்டு ஆத்த முடியும்? எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி மனசொடைஞ்சு போய் நின்னா நாங்க என்னங்க பண்றது? எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நாம இப்படி இருந்தா துளசி எப்படி நல்லா இருப்பாங்க? நாம தானே அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். வாங்க போலாம். வாங்க. துளசி, துளசி எந்திரிமா. வந்து ஒரு வாய் சாப்பிட்டு வந்து படு. வா துளசி, சாப்பிட்டு வந்து படுத்துக்கோமா. சிவகாமி, என்னை விடு. எனக்கு பசிக்கவே இல்லை. மனசு வேற ரணமா வலிக்குது. நான் கொஞ்சம் தனியா நிம்மதியா இருக்கணும். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னங்க, அவ தனியா இருக்கட்டும், அப்புறமா சரியாயிடுவா. நீங்க சாப்பிட வாங்க. என் பொண்ணு இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கும் போது எனக்கு எப்படி பசிக்கும் சிவகாமி? எனக்கு வேண்டாம், பசி இல்லை.
என்னது இது? யாரையுமே காணோம். டைமுக்கு யாரும் சாப்பிட வர மாட்டாங்க. ஒரு நேரம் காலம் ஃபாலோ பண்றது கிடையாது. இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட வேண்டியது. என்னம்மா இப்படி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா யாருமே சாப்பிட வரலையே. அவங்க தான் இன்னும் வரல. நீங்களாவது போய் கூப்பிட வேண்டியதானம்மா? சரி, நானே போய் கூட்டிட்டு வரேன். என்னங்க என்னங்க சொல்லு. சாப்பிட வாங்க, லேட் ஆயிடுச்சு. போ, வரேன். ஏ விஸ்வா. என்னம்மா? என்னடா டைமுக்கு சாப்பிட மாட்டியா? இப்படி உட்காந்துட்டு இருக்க. எந்திரிச்சு வா, சாப்பிடலாம். சரிம்மா, நான் வரேன். விஸ்வா, நீ தப்பு பண்ணிட்ட. அதனாலதான் அப்பா உங்ககிட்ட அப்படி பேசினாரு. அதையெல்லாம் அப்பவே மறந்துடணும். அதை விட்டுட்டு என்ன உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் மூஞ்சி உம்முன்னு வைக்கலையே. மாமா மாமா, நான் உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு கிழங்கு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. ஆமாமா, என்ன கூட கிட்டையே விடல. என் மாமாவுக்கு நானே தான் பண்ணுவேன்னு ஒரே ஆடம். சாப்பிடுங்க. பாரு, நேத்து வந்தவ லக்ஷ்மி. அதுக்குள்ள யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து அக்கறையா செய்யறா. நீ என்னடானா உங்க அப்பாவுக்கு எது பிடிக்காதோ அத மட்டும் பார்த்து பார்த்து பண்ற. அம்மா, நம்ம தம்பியை ஏமாத்திட்டீங்க. எல்லாம் அந்த துளசி பண்ற வேலை. இவ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தாலோ அதை கரெக்டா பண்றா. அதுக்காக இது மட்டும் இல்ல, வேற என்ன வேணாலும் பண்ணுவா. பாத்தீங்களா மாமா, நான் ஆசையா உங்களுக்காக பண்ணத என்னை எப்படி அசிங்கப்படுத்துறாரு. ஏய், நான் அப்படிதான் பேசுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக துளசி அடிச்ச. இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி நாடகம் பண்ற. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஏன்னா இந்த லக்ஷ்மி கொஞ்சம் ஓவரா தான் போறா. என்ன பார்த்தா அந்த வார்த்தை சொல்றீங்க? ஏய், சும்மா நடிக்காத. உன் டிராமா எல்லாம் எங்க அம்மாட்ட வச்சுக்கோ, என்கிட்ட காட்டாத. டேய், நிறுத்துடா. விட்டா என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். சும்மா நீங்க அவளுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. நான் ஒண்ணு அவளுக்காக சப்போர்ட் பண்ணலடா, நிஜத்தை தான் சொல்றேன். லக்ஷ்மி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வரத்துக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது? அதான் லக்ஷ்மி மருமகளா வரணும்னு அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. நல்லா ஜால்ரா தட்டுறீங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு உங்களை துரத்தணும். அப்பதான் இந்த வீடு உருப்படும். ஐயோ, என்ன விஸ்வா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு போயிட்டு இருக்க? யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயோ, என்ன கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுறீங்களா? இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா துளசியை விட மாட்டான் போல இருக்க. வேற வழியே இல்லை. சிவகாமிக்காக இவங்க 2 பேரையும் பிரிச்சுதான் ஆகணும். எனக்கு சிவகாமியோட உயிர் தான் முக்கியம்.
லக்ஷ்மி, இன்னில இருந்து விஸ்வா எங்க போறான், எங்க இருந்து வரான், யார் கூட பேசுறான்னு நீ வாட்ச் பண்ற. முக்கியமா அவன் துளசி இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அதை பாக்குறது மட்டும்தான் உன் வேலை. ம் சரிங்க மாமா. இதுக்கு என் மேல கேஸ போட்டு நீங்க ஜெயில போட்டிருக்கலாம். தேவைப்பட்டா அதை கூட செய்ய தயங்க மாட்டேன். ஓ, அந்த அளவுக்கு போயாச்சா? சொந்த பையனை ஜெயில போடுவீங்களா? சரி போடுங்க. டேய் ஏய் டேய் விஸ்வா, டேய் சாப்பிட்டு போடா விஸ்வா. ஏங்க என்னங்க அவன் பாட்டுக்கு சாப்பிடாம போயிட்டு இருக்கான்? ஏங்க அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போறான், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க.